ஸோ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி மைனாரிட்டியாக இருந்தது. அப்புறம் மற்ற இடதுசாரி கட்சி விசிகே, சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளிட மைனாரிட்டி வாக்கு பெற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது கரெக்டாக 120 எம்எல்ஏஸ் இருக்காங்க அதுக்கு. ஸோ அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்படிங்க இருக்க போகுது இந்த வாட் கேன் பி எக்ஸ்பெக்ட் இன் நெக்ஸ்ட் 3 years and how are the opposition going to oppose it and how good the government going to be அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஆட்சி 3 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பண்ணாது. மேக்ஸிமம் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒரு பிரசிடென்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 6 month முடிகிறதுக்குலாம் ஒரு பிரசிடென்ட் ரூலுக்கு 6 month தான் வேலிடிட்டி. பட் அப் டு 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பிரசிடென்ட்டோட நம்ம ஒரு ஸ்டேட்டில் வச்சுக்க முடியும் த்ரூ பார்லிமெண்ட்ரி ரெசல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் எ ரூல். 2029 இப்போ 2026 2029 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்போயே பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்போ அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனும் சைமல்டேனியஸாக நடத்தி கொள்ள முடியும். பட் அப்படி நடத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மக்களிடையே பெரிய அதிருப்தி உண்டாயிடும். ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸை தப்பாக கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆகிடும். ப்ளஸ் அது நடத்துறதுக்கு தேவையும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு போதியமான எம்எல்ஏ மெஜாரிட்டி வந்துடுச்சு த்ரூ கோலிஷன். ஸோ ஹவு கம் தி நெக்ஸ்ட் இயர்ஸ் கோன் பி? ஸோ டிஎம்கே பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க டிவிகே மேலே. ஏடிஎம்கே அவங்க எந்த பவர் ஃபார்ம் பண்ண முடியல இருந்திருந்தாங்க. இன்னைக்கு டேட் May 9. நான் இது ஒரு 10 o'clock இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி ஏடிஎம்கேவோட பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, அவர் இன்னைக்கு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு விஷ் பண்ணுறாரு. ஸோ ரிசல்ட் May 4 தெரிய வந்துடுச்சு. ஒரு ஆள்லாம் டைம் எடுத்து இன்னைக்கு தான் பண்ணார். ஏன்? பிகாஸ் இன் தி 6 days he tried all his tactics, all its luck to form a government, but he couldn't. டிஎம்கே பேச்சு நடிப்பறதா சொல்கிறாங்க. டிஎம்கே உள்ளே ஓகே அதை மாதிரி 50-50 வச்சு நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் பண்ணல. அவங்க கூட பிளான் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க, பண்ணல. ஸோ டிவிகே ஃபார்ம் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரியல் என்ன ஆகும்னா, அடுத்த 2 year இந்த கவர்மெண்ட் இது பண்ணுறது கஷ்டங்க. மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும் இந்த கவர்மெண்ட். அதுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் கவுக்கப்படும் த்ரூ விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்தியன் கம்யூனிஸ்ட் லீக், இந்த பார்ட்டிகளால் கவுக்கப்படும் இந்த கவர்மெண்ட் த்ரூ நோ கான்ஃபிடன்ட் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 50 MLAs இருந்தால் போதும். அந்த 50 MLAs டிஎம்கே கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒன் சினாரியோ, ஃபர்ஸ்ட் சினாரியோ. நான் அந்த சினாரியோ முன்னாடி சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ, கவர்மெண்ட் கவிழ்க்கப்படும் ஒரு 2 வருஷம் அப்புறமா. ஏன் கவர்மெண்ட் கவிழ்க்கப்படும்னா, இப்போதைக்கு ரீஎலெக்ஷன் வச்சாலுமே த்ரூ இம்ப்ளிமெண்டிங் திஸ் ரூல் அண்ட் அகெயின் கோயிங் ஃபார் எலெக்ஷன், மக்களோட அதிருப்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே, ஸோ தட் பிஜேபி மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் வந்துடும். அண்ட் மக்களோட அனுதாபம் மெஜாரிட்டியான ஓட்ஸ் எடுத்திருக்க விஜய் மேலே வந்துடும். ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு மைனஸ் டிஎம்கேக்கு. ஸோ தே டோன்ட் வாண்ட் பிரசிடென்ட் ரூல். They want Vijay to form government, so that after some time, by being a strong opposition, by being a firm opposition, they could create a firm wave against Vijay, so that they can have a good luck in future to secure a government to get more vote banks than them. அதுக்காக அவங்களோட அலைட் பார்ட்டிஸ் மூலியமாக அவங்களை சப்போர்ட் தர வச்சுருக்காங்க. இது டிவிகே விஜய் அவர்களும் தெரியும். திஸ் இஸ் சினாரியோ 1. சினாரியோ 2ல் என்ன நடக்கும்னா, டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு இந்த அலைட் பார்ட்டிஸ் விசிகே, கம்யூனிஸ்ட் ப்ளஸ் இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்க பண்ணுவாங்க. அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே போய் மிச்ச 3 வருஷத்துக்கு முட்டு கொடுக்கலாம். முட்டு கொடுத்து அந்த ஆட்சியை 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ 2. சினாரியோ 1 ஆட்சி கவிழ்க்கப்படும் த்ரூ டிஎம்கே and its allied, who are still allied with BJP, who are still allied with DMK, but only giving support to
VCK to form TVK to form government. Scenario நிச்சயம் ஆட்சி அவங்க யாருமே சப்போர்ட் பண்ணலாம் கல்வி அப்படின்ற சினாரியோ இல்லை. யாராவது சப்போர்ட் தந்தால் ஆட்சி வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் தான் ஆட்சி போகும். அண்ட் சினாரியோ 3 திருப்பியும் ஆட்சி வந்து இது பண்ண தான் பார்ப்பாங்க, கல்க பார்ப்பாங்க. டிஎம்கே அலைட் பார்ட்டிஸ் வந்து டிஎம்கே கூட வந்துடும், ஆட்சி கவிழும். ஏடிஎம்கேவும் சினாரியோ வர மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆர் மேபி ஏடிஎம்கேவே சப்போர்ட் நாங்கள் தரணும் வந்தாலும் டிவிக்கு அதை விரும்ப மாட்டாங்க. நாங்கள் திருப்பி எலெக்ஷன் போய் சந்திக்கணும்னு பார்த்துருவாங்க. பிகாஸ் டிவிகேவோட பர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் திராவிட கட்சிக்கு மாற்றம் வந்திருக்கேன், அதுக்கு மாற்றம் அரசியல் பண்ணுறேன். இப்போ நான் ஏடிஎம்கே கூட கை கோர்க்கும் போது திராவிட சாயலாக கூட வந்துடும். அந்த சேம் டைம் என்டிஏ, அவங்க என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அது ஆப்போசிட் பார்ட்டியான டிஎம்கே ப்ளஸ் பாயிண்டாக படும் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அடுத்த எலெக்ஷனில். பிகாஸ் அவங்க பாருங்கள் பிஜேபி கூட கை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவங்க ஒரு பேட் ஃபோர்ஸ், வி ஆர் குட் ஃபோர்ஸ், அவங்க பாலிடிக்ஸ் தப்பானதுன்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ வந்து டிவிக்கே அதுவும் செய்யாமல் திருப்பியும் அகைன் நாங்கள் இது 2 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம், 1 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம், எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வந்து அடுத்த எலெக்ஷனை அணுக தயாராக உள்ளோம்னு சினாரியோ 3ல யார் உதவியும் இல்லாமல் போவாங்க. அண்ட் தேட் இஸ் 4th சினாரியோ ஒன்று இருக்குது. இப்போ டிஎம்கே அலைன்ஸ் ஸ்கூல் இருக்கிற பார்ட்டிஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மட்டும் சப்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்களே, அவங்க கம்ப்ளீட்டாக டிவிக்கே கூடயே டிசால்வ் ஆகி டிவிக்கே கூடயே அலைன்ஸாக வந்து அடுத்த எலெக்ஷன் 2023 எலெக்ஷன்லேயும் டிவிக்கே கூடயே சேர்ந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி எலெக்ஷனில் வின் பண்ணுறது கொடுங்க. தட்ஸ் நாட் இன் அவர் வேன். எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வரைக்கும் சான்ஸ் இருக்குது. தேர் ஆர் 4 சினாரியோஸ். சினாரியோ 1, ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு அந்த மைனர் மினியான்ஸ் வந்து வெளில போயிடுவாங்க, மெஜாரிட்டி இருக்காது, ஆட்சி கவிழ்க்க பார்ப்பாங்க, ஆட்சி கவிழும். சினாரியோ 2, திருப்பி மினியான்ஸ் வெளில போவாங்க, ஏடிஎம்கே உள்ளே வந்து முட்டு கொடுத்து ஆட்சியாக வரைக்கும் தள்ளுவாங்க. சினாரியோ 3, திருப்பி மினியான்ஸ் வெளில வருவாங்க, ஏடிஎம்கே மேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டிவிக்கு ஏற்காமல் நாங்கள் திருப்பி எலெக்ஷனில் போய் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அண்ட் சினாரியோ 4, இந்த அலைட் பார்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக டிவிக்கே கூட டிசால்வ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கேயோட சப்போர்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ தட் தே வுட் டீச் டிஎம்கே. ஸோ திஸ் ஆர் தி 4 சினாரியோ தட் வில் ஹேப்பன். இந்த சினாரியோ 4 ஹேப்பன் ஆகிற மாதிரி இருக்குன்னு யார் யாருக்கு தெரியும்? டிவிகேக்கு தெரியும், ஏடிஎம்கே தெரியும், டிஎம்கேக்கு தெரியும். இதனால் டிஎம்கேக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நவ் ஸ்ட்ராங் அப்போசிஷன், தே ஆர் ஒன் சாலிடரி பார்ட்டி. இப்போ ஏடிஎம்கே கூட அவங்க வந்து சப்போர்ட் வச்சாங்கன்னா அடுத்த 20 வருஷம் அவங்க மறந்துட வேண்டியதான், டிவிகேக்கு தான் இருக்க போகுது. பிகாஸ் தே ஆர் ஒன் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி. அப்படி இருந்தவங்க ஏடிஎம்கே கூட அவங்களோட எனிமி கூட டைப் பண்ணும்போது அப்போ 2 பேருமே யாரும் ரெண்டுமே ஒன்று வந்துடும், மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக டிவிகேக்கு தான் ஓட் போடுவாங்க. அது அவங்க பண்ணல. அவங்க வந்து விஜய்க்கு உள்ள அனுதாபாலை போகணும், அதுக்காக ப்ராப்பராக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இதுவே வச்சுருக்காங்க. இன்னும் 2 வருஷத்தில் திருப்பி இந்த ஆட்சி கவுட்டுறதுக்கு எல்லா விஷயமும் பார்ப்பாங்க. 5 வருஷம் முழுசாக பண்ண விட மாட்டாங்க. ஸோ தட் பை 2029 தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன் அண்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ஒன்றா நடக்கும். எப்பயுமே அதுதான், மக்களோட பல்ஸ் என்ன இருக்குதோ அந்த டைமில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் வரும். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சீட் என்டிஏ அலைன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2019 போய் பார்த்தீங்கன்னா யூபி அலைன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 24 பார்த்தீங்கன்னா யூபி அலைன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ டக்குன்னு இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் வச்சாலும் 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் இந்த மாநிலங்களவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட என்ன ரிசல்ட் இருக்குதோ அதே ரிசல்ட் தான் அங்கேயும் பிரதிபலிக்கும். பிகாஸ் தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாடு ஸ்டேட், Tamilnadu people give preference to regional parties than national parties. They don't much participate in national politics and all those things. Because that's what Tamilnadu is. So these are my prediction for the TVK and all the country. And I believe that இதான் நடக்கும். Let's see.